பின் ட்ராப் சைலன்ஸ் இந்த ஒரு சீன் பிரேக்கப். ரொம்ப கனெக்ட் ஆகி நடிச்சாங்க. எனக்கு ரியல் லைஃப்ல பிரேக்கப் நடந்தது, நான் வந்து நல்லா இருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் பேசலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். கடைசியில் எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் பேர் வர இடம்ல நான் படிக்கிறப்பவும் சரி, படமாக பார்க்குறப்பவும் சரி, அது சீன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிரீத்தி இல்லைன்னா இந்த படம் இப்படி இருக்குமான்ட்டு எனக்கு தெரியல. பிரீத்தி இஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ட்டு தான் ஐ திங்க் எல்லா பசங்களுக்கும் ஒரு படத்தோட ஒரிஜினல் வில்லனே அந்த லவ் பாய் இது ஒரு காலத்துல இருந்தாங்க. எதுக்காக வெட்டிங் சீனை எடுத்துக்க அப்படிங்கிறதுக்காக. ஏன் எடுத்தாங்க நீங்க கேட்டீங்களா? விது அவர்களே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க? நல்லா இருக்கேன். ஆஃப் கேமரா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். எஸ், அண்ட் இது ஃபுல்லாகவே அவுட் அண்ட் அவுட் ஃபார் 29 அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு இன்டர்வியூ நேர்காணல் இல்லை. நாட் ஓடிடி. இந்த தேட்டரில் பார்க்கும்போதும் பின் ட்ராப் சைலன்ஸ் இந்த ஒரு சீன் இது. அதாவது எஸ்பெஷலி அந்த பிரேக்கப், அது வீடு எக்ஸ்பெக்ட் அது அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளஸ்ஸிங் பண்ணிட்டு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கட்டில் காட்டும்போது உங்களோட அந்த அழுகிற பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரீத்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் ஸோ கனெக்டட். எல்லாருக்கும் அந்த யார் ரொம்ப கனெக்ட் ஆகி நடித்தாங்க. எனக்கு ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு பிரேக்கப் நடந்தது, நான் வந்து நல்லா இருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ ஜென்டில் மேஸ்குலினிட்டிங்கிறது ஐ திங்க் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி சில இடத்துல சில விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகி பண்ணின விஷயங்கள் தான். ஜென்ரலாக சண்டை போடுவாங்க, எல்லாம் முன்னாடியே சண்டை போடுறது கத்தது இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் ஒருத்தர் உங்களை விட்டு போகணுன்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு மேலே அதை ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை. நல்லா நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்களா? தலையில் கை வச்சு சொல்லலை. ஒரு 2-3 விஷயங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு நல்லா இரு, லைக் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் பேசல. ஸோ சாஃப்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்ட் சத்யா நீங்கள் சொல்லுவீங்க? இது வந்து எவ்வளோ பர்சன்ட் சத்யா? மனசாக வந்து ஒரு 60-70% ஓகே இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டட் தான். ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் பெரிய குரூப்ஸ் அங்கே இங்கே பேசுறது இது பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள்னா நான் பேசுறது நிறுத்தவே மாட்டேன். பட் ஆனால் இமீடியட்டாக ஓப்பன் அப் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த லவர் பாய் இது ஒரு காலத்தில் இருந்தாங்க. நீங்கள் ரியல் லைஃப்னு சொல்கிறீங்க, எனக்கே அது டக்குன்னு ஷாக்காக இருக்குது. ரியல் லைஃப்பில் இருந்த அந்த மாதிரி, அதாவது என் ஐடென்டிட்டி எல்லாமே ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு இருந்த காலங்கள் ஒரு 7 வருஷம் சாலிடாக பசங்களோட எல்லா லைஃப்லையும் கனெக்ட் ஆகிற அந்த ஒரு மூமெண்ட். ஆமாம். ஸோ அது தொண்டை அடுத்து நீங்கள் பிரேக்கப் பற்றி யோசிச்சா ஆட்காவே இருக்கு. ஓகே, அது அது யார் சம்மந்தப்பட்டும் வந்ததும் கிடையாது. அது 29ல ஒரு சினாரியோ ஒன்று இருக்குது. பட் அது ரியல் லைஃப்பில் கனெக்டாக இருக்கும் பொழுது அந்த சீன் நடிச்சிங்க போயிட்டீங்க, அது ஓகே. பட் அது உள்ளே ஓடிட்டே இருக்கும்ல, அது டே ஃபுல்லாக ஒரு கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. கத்தார்சிஸ்னா லைக் நம்ம ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு எமோஷன் இருக்குது, பட் த்ரூ ஆர்ட் ஒரு த்ரூ சம் ஃபார்ம் நீங்கள் அதை வெளியே விட்டுறது. எனக்கு அந்த பிரேக்கப் சீன் வந்து ரொம்ப கத்தாட்டிக்காக இருந்துச்சு. ஓகே, ஐ திங்க் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ரணம். எனக்கே அந்த படம் ரொம்ப ஹீலிங்கான ஒரு ஃபிலிம். நிறைய சீன்ஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், அப்புறம் படம் பார்க்கும்போதாக இருக்கட்டும், இட்ஸ் அ வெரி ஹீலிங் கான்வர்சேஷன். ரொம்ப ஒரு உரையாடல் மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரொம்ப ஹீலிங்கான ஒரு உரையாடலாக இருந்தது எனக்கு. இப்போ ரத்னாவை எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, டேரக்டர் ரத்னகுமார், ரைட்டர் ரத்னகுமார் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக வெட்டிங் சீனை எடுத்துக்க அப்படிங்கிறதுக்காக. படத்தோட கிளைமேக்ஸ் இது வச்சிருக்கலாமே அப்படின்னு. ஏன் எடுத்தாங்க நீங்கள் கேட்டிங்களா? அதை இல்லை, அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அது சும்மா அது படத்தோட அப்படியே வந்து மித்த இடத்துல 2-3 இடத்துல படத்துக்கு க்ளோஷர் நிறைய இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இவன் சத்யா போய் லேக் பார்க்கும்போது அங்கே ஒரு க்ளோஷர் இருக்கிற மாதிரி இருக்கும், டெல்லியில் போய் பேசும்போது அங்கே ஒரு க்ளோஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கடைசியில் அந்த கவிதை சீன் இருந்தது, அது ஒரு க்ளோஷர், அங்கேருந்து மெசேஜ் வரும்போது. ஸோ அதுதான் அவரோட தாட் ப்ராசஸ் நினைக்கிறேன். அது இன்னைக்கு அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சர்ப்ரைசிங்காக நைஸ். ஓகே, இப்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இது நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில, மேபி நாங்கள் இந்த இன்டர்வியூ மூலிமா கேட்குறோம். இவ்வளோ ரொமான்ஸான ஆள் 29ல பர்ஃபார்மன்ஸ் மூலிமா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் அதுக்கு வாழ்த்து. தேங்க்யூ. சத்யா அப்படிங்கிற கேரக்டரு
இப்படி ஒரு ரொமான்டிக் சைடும் இப்படி இருக்கிற ஒரு ஆளை கார்த்திக் சுப்ராஜ் ஏன் ஒரு வில்லன் ஆங்கிள் பார்க்குறாரு. அது டபுள் எக்ஸா இருக்கட்டும், ரெட்ரோவா இருக்கட்டும், அந்த ஜோன் எப்படி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூஸ் பண்றாரு உங்ககிட்ட இருந்து? இல்லைங்க. ஸோ ஐ திங்க் பேசிக்காக நான் வந்த புதுசில் நான் சென்னை ஆக்டிங் தான் வேணும்னு வந்த புதுசு. நான் வந்தது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸாக பண்ணேன். அதாவது ஹீரோங்கிறது என்னோட பெருசாக லிஸ்ட்லேயே இல்லை. Okay. அந்த மாதிரி. ஸோ ஆஸ்பிரேஷனாக உங்ககிட்ட பேசும்போதும் எனக்கு வந்து நான் பார்த்து ரசித்த வில்லன்கள் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த மாதிரி கேரக்டர்ஸ் என்ன பார்த்தேன், எது என்ன இன்ஸ்பயர் பண்ண நான் நிறையா பேசியிருக்கோம் இல்லையா. அதுலேருந்து அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி ஓகே இல்லை என்ன பார்த்தாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா ஜிகர் தண்டாக்கு முன்னாடி நாங்கள் நீலரா படம், ஸோ நீலரால நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷூட்டுக்கு வந்திருந்தாரு. சரி, அதில் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு சாஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் அந்த இருக்கிற 5 பேரில் கொஞ்சம் சாஃப்டானவன் வந்தான், கொஞ்சம் எம்பத்தி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அப்படிதான் பண்ணேன். அது என்ன பார்த்தாருன்னு தெரியல. வந்தோடனே ஷட்டானிக்கு ஒரு சின்ன ஆடிஷன் லுக் டெஸ்ட் அதில் பண்ணோம். அப்படியே நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கும் இன்னொரு ஸ்லைட்லி சின்ன கேரக்டருக்கு தான் ஆடிஷன் பண்ணேன் ரெட்ரோக்கு. பட் என்னமோ லுக் வைஸ் அவருக்கு ஏதோ பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆர்கானிக்காக நடந்து வந்தது தான். இதுதான் பண்ணணும் அப்படிதான் இல்லை. அப்படி இல்லை. நான் நிறைய ஜோக்கர் பற்றி பேசியிருக்கேன் அவர்கிட்ட. கொஞ்சம் வருஷமாக பழக்கம் இருக்குங்க. ஸோ நிறைய ஜோக்கர் என்னோட அட்மிரேஷன் பற்றி அவருக்கு தெரியும். ஸோ இதில் அந்த மீட்டரில் ஏதோ ஒன்று ஒரு கேரக்டர் இருந்தபோது சரி வா பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவ்வளோ பேசியிருக்கோம் அந்த வில்லன் கேரக்டர் பற்றி அவ்வளோ டெப்த்தான உங்களுக்கு பிடிச்ச வில்லன் கேரக்டர் என்ன? நாட் தமிழ் நிகழ்ச்சி என்ன என்ன எந்த அதான் ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்னா எனக்கு பேட்மேன் ஜோக்கர், டார்க் நைட் ஜோக்கர் தான் எனக்கு. அது என்னன்னு தெரியாது. ஐ திங்க் அது ரொம்ப க்ளீஸியாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்குலாம் நான் சென்னையில் நான் ஃபஸ்ட்டு காலேஜ் கட் அடிச்சுட்டு பார்த்த படம் வந்து பேட்மேன் டார்க் நைட். இங்கே சத்யபாமாவில் தான் படித்தேன், நான் சென்னையில் தான் படித்தேன். ஸோ ஒரு நாள் ஃபஸ்ட்டு டைம் காலேஜ் சிம்போசியம்னு கதையெல்லாம் விட்டுட்டு செகண்ட் இயர் காலேஜ் போய் அப்படி பார்த்த ஒரு படம். அண்ட் அது என் மேலே லீட் பண்ண இம்பேக்ட் இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸ் லீட் பண்ண இம்பேக்ட் வந்து அது மறக்கவே முடியாது. நீ எப்போவுமே வில்லன் கேரக்டர்ஸ் பிடிக்குங்க. ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து ஐம் ட்ரான் டு லைக் வில்லன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் 29 இது பெர்ஃபார்மன்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரத்தகுமார் அவர்கள் ஒரு டைலாக் எழுதிடுறாரு. இப்போது வாழ்க்கை ஃபுல்லாக நான் எனக்கு கடைசி மூச்சிலே நான் முன்னுக்கிற பேரை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உதடு அந்த திருக்குறளை வச்சு அதை கம்பேர் பண்ண அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், இது டைலாக் இது ரைட் பண்ணி அது உங்ககிட்ட சொன்னப்பையாக இருக்கட்டும், இல்லை எழுதி மொத்தமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க இது வந்து நாளைக்கு சீன் அப்படின்னு சொன்னப்பையாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் டைலாக்ஸ் படிக்கும்பொழுது ஹவுஸ் த ஃபீல்? ஏன்னா நாங்கள் உங்கள் வழியாக தான் நாங்கள் கேட்குறோம் அதை. ஏன்னா அந்த சீனோட அந்த மூடு இப்போ நீங்கள் பேர் அந்த அஸ்கி வாய்ஸில் நீங்கள் எடுத்து பேசுறது சூப்பராக இருக்குல்ல அந்த சீனு அப்படிங்கிற மாதிரி டைலாக் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் டைலாக்ஸ் ஆஃப் 29 அது படிக்கும்போது நான் வந்து அடுத்த நாள் சீன் முன்னாடி ஒரே ஒரு தடவை ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு படிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னார். நான் படிச்சுட்டு அதான் சொன்னேன், இது எனக்கு ஒரு போய்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. அதாவது நீங்கள் டைலாக்ஸ் பார்க்குறீங்க, அவரோட எழுத்தே இல்லை, சீன் அவர் எழுதுகிற விதம், அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எது பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப யுனிக்காக தனியாக வந்து தெரியும். இந்த சென்ஸ் வந்து அவரோட ஜென்ரல் ரைட்டிங் எல்லாத்துலேயுமே இருக்கும். மேதமான்லேருந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது முடிச்சு என்ன இவ்வளோ அழகாக எழுதுறீங்க, லைக் எனக்கு சூப்பர்ண்ணா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெரி எக்ஸைட்டட் அப்போலேருந்தே. லைக் ஓகே ரொம்ப லைக் நல்லா இருக்குது இதோட ஃபீல் வந்து சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். இப்போது ரொம்ப கொஞ்சம் டைமாக வந்து இவ்வளோ ஜென்டில் மேஸ்குலினிட்டி சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு ஆம்பளைன்னா ரொம்ப கரடு முரடு அப்படிதான் இருக்கணும்ட்டு இல்லாமல் இந்த ரைட்டிங்லேயே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆளோட அந்த உயிரோட்டம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே. அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுற டைமில் இன்னும் அங்கேருந்து அப்பயே டைலாக்ஸ் தான் கையில் இப்போ நாங்கள் பார்த்ததான் அப்பயே இருந்ததா? நீங்கள் பார்த்தது அதாவது மைண்ட் வாய்ஸாக வந்து இவ்வளோ இருக்காது, பட் ஆனால் அவரோட ஸ்கிரிப்டில் உள்ள மைண்ட் வாய்ஸ் கிட்டத்தட்ட சேம் தான். ரொம்ப வித்தியாசமாக சிமிலராக இருக்கும், ஓரளவுக்கு சிமிலர். ஆமாம், ஓரளவுக்கு 80-90% நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ கான்டெக்ஸ்டாக வேர்ட்ஸாகவே அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ அது இப்போது எங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எந்தெந்த சீன் ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அடிக்கிட்டே போவோம் 29ல். ஏன்னா ஆப்வியஸாக இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு, அந்த ஆக்டர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு சூப்பராக போயிட்டு இருந்த மூமெண்ட்டு டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு குட்டையை குழப்பிட்டு விட்டு போனார். அது ஏன் அந்த மூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு படத்தோட ஒரிஜினல் வில்லனே
ஏன் அந்த மூமெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது ஒரு இது இருந்தது, இது நடக்காம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஸோ வாட்ஸ் யோர் ஃபேவரட் சீன்? எனக்கு படமே ரொம்ப 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 எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ஆனால் இப்போ நிறைய பேர் அது கடைசியில் எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் பேர் வர இடம்லாம் நான் படிக்கிறப்பவும் சரி படமாக பார்க்குறப்பவும் சரி ஐ ஃபெல்ட் லைக் இன்னும் அது அது ஒரு 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 யோசனை இல்லை. அது இப்போது நீங்கள் அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, இல்லை ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் பர்சனலாக லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்கும், அங்கேருந்து ஒரு சரி ரொம்ப பர்சனல் லைஃப் சொல்ல, பட் ஆனால் எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓகே. பீச் சீன் வந்து நாங்கள் ரொம்ப பரபரப்பாக லாஸ்ட் மினிட் லைட்டு போகுது, இந்த டைமில் ஷூட் பண்ணி ஆனும் சிங்கிள் ஷாட்டு ஒரு சன்செட் இல்லை, சன்செட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது ஷூட் பண்ணுறதுக்கு. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஷாட் முடிச்சாகணும். ஸோ ஷூட் பண்ணினப்போ அது அப்படியே பண்ணிட்டோம் ஒரு மாதிரி. ஓகே, டைலாக்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர்டு, உங்களுக்கு என்னன்னு தெரியும். பட் ஆனால் ஸ்டேஜிங்காக இது எதுவுமே வந்து ரொம்ப பிளான்டெல்லாம் கிடையாது. அங்கே போனோம், இங்கேருந்து இங்கே இந்த இது பண்ணுறோம், அவ்வளோதான், நீங்கள் பண்ணுறதை நாங்கள் கேட்ச் பண்ணிக்கிறோங்க மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு பண்ணியாச்சு. அது எனக்கு ஃபஸ்ட் டே அந்த இன்ட்ரடக்ஷன் டு வேர்ல்ட் ஆஃப் 29 அந்த 5 மினிட்ஸ் சீன் ரிலீஸ் பீச் சீன் ரிலீஸ் ஆனப்போ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மியூசிக்கோட பார்த்தேன். அது எனக்கு வந்து லைக் ரொம்ப இல்லை அது மேஜிக்கலாக இருந்தது. என்ன இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது, லைக் அது அது இருந்து அதுக்கு அது ஒரு யூனிக்கான ப்ரொபோசல் சீன். அது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஐ திங்க் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிச்சு நான் அவர்கிட்ட போய் அதான் கேட்டேன், இது நீங்கள் உண்மையிலே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா. அதாவது ப்ரப்போஸ் பண்ணுங்கிற விஷயத்துக்காக இல்லை, ஆனால் அவர் சும்மா சுற்றிட்டு இருந்த காலத்தில் மனசு, அதாவது ஐடென்டிட்டி தேடிட்டு இருந்த காலத்தில் ரத்னண்ணாக்கு அவர் பீச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி அமைதியை தேடி போகும்போது இந்த மாதிரி நான் நடந்து முன்ன பின்ன பார்த்துருக்கேன், அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருந்தேன். அதெல்லாம் எனக்கு வந்து யார் நீ இல்லை அதில் எனக்கு ஓகே இப்போ வந்துருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அங்கிட்டு போயிட்டீங்க, போயிட்டு வந்துட்டு ஓகே அதை முடிஞ்சிடும் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற தாட். நான் ஃபர்ஸ்ட் டைம் சீன் பார்க்கும்போது திடீர்னு எனக்கு ரொம்ப எப்படிடா இது அப்படின்னு யோசிக்கும் போது யாருமே அந்த தாட்டு மேபி அவ்வளோ இன்டெப்த்தாக கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இந்த சைடு போய் பாரு, இங்கே ஒரு வண்டி போகிற சத்தம் அது கேட்குது, இங்கிட்டு பாரு காத்தோட அலையோட சத்தம். பல லட்சம் பேர்ல ஒருத்தர் இதை பண்ணா பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். எப்படியா இது அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டு. அது ரொம்ப கட்டில் எதுவுமே இல்லை, சிங்கிள் டேக்கில் அது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த மூமெண்ட் எப்படி அந்த காற்று, அந்த அழை, வண்டியோட சத்தம், அந்த சீன், அந்த பர்டிகுலர் சீனில் அது சீக்வன்ஸ் மட்டும் எவ்வளோ பிடிச்சது உங்களுக்கு? அது பண்ணும்போது பெருசாக ரொம்ப கான்சியஸாலாம் பண்ணலைங்க. நம்ம கேரக்டராக பண்ணுறோன்னு மைண்டாக ஒரு இடத்துல இருக்குது, பண்ணியாச்சு. எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப என்ன இவ்வளோ மேஜிக்கலாக இருக்குங்கிறது தோணுச்சு. அதே அந்த நான் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தது, நான் படிக்கிறப்போ எனக்கு அந்த ஃபீல் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சரி, ஒரு அவசரத்தில் பண்ணோம், இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இதுதான் பண்ண போகிறேன், எல்லாமே நமக்கு தெரியும், மனசாக தெரியும், பண்ணியாச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லி முடிக்கிறீங்க, ஆனால் அதோட டெப்த் பெருசு ப்ரோ. அது நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு அது தெரியல, சிம்பிளாக அப்படியே. ஓகே, பட் இது லவ் ஃபிலிம் அப்படி போக போகுது, ட்ரைலர் நீங்கள் காமிச்ச எலிமெண்ட் எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐ திங்க் படத்தோட மொத்த கோர் அதில் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த ஐடென்டிட்டி, என்னோட அடையாளம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, அது 29வது வயசு வரைக்குமே அந்த அடையாளம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். ரியல் லைஃப்பில் விது அவங்களோட அடையாளம் அது எவ்வளோ சத்தியா, அந்த கேரக்டரோட அந்த அடையாளம் அப்படிங்கிற ஃபேக்டர் எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? ரொம்ப 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 நிறைய. ஏன்னா நான் 2 படம் பண்ணின, 2 படம் பிரேக் அவுட்டாக சொல்கிற ஜிகத்தண்டாவாக இருக்கட்டும், ரெட்ரோவாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ் பெருசாக பேசப்பட்டு என்ன பண்ணாலும் வித்துக்கு தனியாக ஒரு அடையாளமாக அதுலேருந்து இல்லை, அதாவது இப்படி ஒரு ஆக்டர் இருக்காங்கிறதுக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் இப்போ வரைக்கும் கூட இன்னும் நான் எக்ஸாக்டாக என்னோடய அடையாளம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு நடிக்க வந்திருக்கேன், ஆனால் இதில் என்னோடய அடையாளம் என்னன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லைஃப் லாங் ஜேர்னி தான். நம்ம அடையாளம் என்னன்னு கண்டுபிடி கடைசி நாள் கூட எனக்கு என்னோட அடையாளம் என்னன்னு தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது, தேடிட்டே இருப்பேன். ஆனால் அவ்வளோதான், ஒவ்வொரு கேரக்டர் மூலமா தேடிட்டே இருக்கேன். ஃபேன்ஸ் நோ தி செலிப்ரேட்டிங் தி மூவி லவர்ஸ் ஆடியன்ஸ் அண்ட் இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக, அதாவது ஒரு சாதாரண இப்போ ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு லைஃப்பில் ஒன்று இருக்குன்னா ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு வயசில் வர ஒரு கேள்வி தானே அது. சில பேருக்கு 18 வயசுலேயே அவங்க யாருன்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கலாம், தேட ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு 30 ஆகலாம், சில பேருக்கு 40 வயசில் கூட என்னோட அடையாளம் இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் பண்ணுங்கிறது. ஸோ அது ரொம்ப காமனான தீம் தானே. சொசைட்டி இருக்கிற ஸ்ட்ரக்சரில்
உங்கள் ஐடென்டிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பட் நீங்க ஸ்டில் ஆக்கி வச்சிருக்காங்க ஓகே அப்படின்னு அது முக்கியமான எனக்கு தெரியல முக்கியமான ஓகே ஓகே பட் ஆனால் முக்கியமான விஷயமா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நீ யாரு அந்த அடையாளம் என்னங்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு ஒரு கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டி ஸ்ட்ரக்சரில். இல்ல இது ஆன் கேம் எப்படி தோணுது எனக்கு. இப்போ ஜென்ரல் விது நீங்க இந்த மாதிரி தானா அவங்க இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பட் அது அப்படி வேணுமா வேணாங்கிறதாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி எனக்கு இருக்கு. அது நான் ஏன்னா எஸ் அது என்னோட இப்போ ரத்னாவும் அது பயங்கரமா கனெக்ட் ஆகும். லாஸ்ட்ல ஒன்று பண்ணுவாரு மேபி அவர் கூட பழகிட்டு அந்த தாட் ஒன்று வந்துச்சா இல்லை அதான் இல்ல இயல்பான எப்பவுமே இப்படிதான். அதனால ஐ திங்க் இது யூனிவர்ஸா வந்து அதுதான் நாங்க 2 பேர் அவர் வந்து இந்த கதை எழுதணும் சத்யா எழுதணும் ஏதோ ஒரு விஷயம் படி வந்து சரி இது விதுக்கு தான் இது வந்து அமையணும்ட்டு இருக்கு இல்லையா. கண்டிப்பா மேபி அந்த சேம் காமன் தாட் ப்ராசஸாக இருக்கு. அதுதான் அது இப்போ எனக்கு அவரோட பர்சனலாக எனக்கு நிறைய விஷயம் எனக்கு கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு டக்குன்னு சீன் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த லவ்வோட டைமென்ஷனே ஒரு வேற பாயிண்ட் அதான் கரெக்டான ஃபார்மேட் அது. நீ ஒரு ஆணு நான் அவனை பண்ணி என்னதான் நீ அவ்வளோ ட்ராமேட்டிக்காக நீ போயிட்டு அவ்வளோ என்ன சொல்ற ஃபேண்டஸியான்னு சொன்னா நான் பண்ணேன். நீ அவ்வளோ பவர் அது சொன்னா நீ ஒரு ஆண் தான் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த தாட் சில நேரம் நம்ம ரொம்ப ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணியும் வந்து ஐ திங்க் கெடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இதை சுற்றி இப்போ காதல் இல்லை லவ்ங்கிற எமோஷன் பற்றி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். ரொம்ப சிம்பிளாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது அது. ஓகே இப்போ ஆல் கிரெடிட்ஸ் டு ரத்னகுமார். ஓகே இப்போ ஆஃப் கேமரா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஐ திங்க் இன்னும் நான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகிறது அந்த ஆக்டிங் அதெல்லாம் ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அந்த ஆடியன்ஸ் ரீச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம ஆசைப்பட்டு ஒன்று வந்தது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் மேபி அந்த கேரக்டர்னால அது இருக்கும், அந்த கேரக்டரோட லுக்கு மேபி. ஏன்னா சட்டான்ல சத்தியமாக தெரியல இப்போ கூட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜாலை முதற்கொண்டுமே அப்போ பயங்கர வித்தியாசமாக இருக்கும். நீ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பெரிய தாடி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஜாலைனாவே ரொம்ப இப்போ கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வச்சு பார்த்தா வித்தியாசமே தெரியும். சட்டானிக்கு இப்போ ஃபோட்டோ வச்சு பார்த்தா வித்தியாசமே இருக்கு, கொஞ்சம் வித்தியாசம், பயங்கர வித்தியாசம். இந்த ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஹேரு அந்த ஒரு டேட்டூ டேட்டூஸ் இந்த மேலே அந்த இது மேபி அதனால இருக்கலாமா இல்லை இருக்கலாம். மேபி அதனால இருக்கு, மேபி அதனால இருக்கு. அதான் இப்போ ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் கொஞ்சம் நிறைய ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க போகிறாங்க எல்லாமே. நான் சினிமா வந்தப்போ நான் ரொம்ப இவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சிருந்தோம் இல்லை, அது என்னோட இன்டென்ஷனை அது 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 அப்படி வரல. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் நம்ம என்ன கேரக்டர் பண்ணாலும் அது கொடுக்க வேண்டிய இம்பேக்ட். ரைட்டர் ஒன்று ஓகே ரைட்டர் டைரக்டர் விஷுவலைஸ் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கு கம்ப்ளீட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் வென் இட் கோஸ் டு தி ஆடியன்ஸ் இந்த கேரக்டர் இந்த இம்பேக்ட் பண்ணணும்னா அந்த இம்பேக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரணும். இவ்வளோதான் இன்டென்ஷனாக இருந்துச்சு. அதனால தான் மேபி வில்லன் கேரக்டர்ஸாக யோசிச்சேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஹீரோ பிடிக்கும், தலைவர் பிடிக்கும், தளபதி பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து எப்போவுமே வில்லன் யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வில்லன் வந்துச்சுன்னா அது இன்னும் ஸோ அங்கேருந்து அந்த தாட் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். இந்த இம்பேக்ட் ஒன்று கொடுக்குறேன். மேபி ரியல் லைஃப்பில் அவ்வளோ வில்லன் மாதிரி ஆள் இல்லை. ஓகே அதோட ஃபேண்டசியாக இருக்கலாம் ஒரு நாள் அது உங்கள் ரயில் நீங்கள் ஒன்று நினச்சிருந்தீங்க, ஒரு ஃபேஷனேட்டாக ஒரு மேனிஃபெஸ்டாக நடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே தான் ஒரு இம்பேக்ட் நீங்கள் இந்த சட்டானிலையும் கொடுத்தீங்க, இந்த மிராஸ்லையும் கொடுத்தீங்க. ஐ திங்க் இப்போவும் வந்து விதுவா யாரும் இல்லை, சத்யா கொடுக்குற இம்பேக்ட்டுக்கு வர லவ் ஓகே வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் ஆனால் அதை பண்ணது விது தானே. விது தாங்க, ஆனால் கிரியேட் பண்ணிக்கிறோம்ல. இன்னொரு நீங்கள் ஒரு படம் பண்ணும்போதும் நான் விதுவா போய் படத்தில் இருக்கேன்னா எனக்கு தெரியல, ஒரு ஆல்டர் ஈகோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே அவனுக்குன்னு ஒரு ஃபியூ மேனரிசம்ஸோ இல்லை பேசுகிற விஷயங்களோ பார்க்குற விஷயங்கள் செட் பண்ணிக்கிறோம் இல்லையா. யூ ஆர் லிவிங் ஆஸ் another பர்சன் எவ்ரி டைம் நீங்கள் செட்டுக்கு போகும்போது. அந்த ரைட்டரோட அது ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ரைட்டர் அவங்க எழுதிட்டாங்க, அவங்க அதுக்கு உயிரும் அவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு உருவமாக நம்ம வந்து பண்ண வேண்டிய ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் ஒரு ஆக்டரோடன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அது கரெக்டாக பண்ணும்போது கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ். ரைட்டரோட ஸ்ட்ரென்த் தான். இவ்வளோ இப்போ சத்யா இவ்வளோ இருக்குன்னா அதுக்கு முழுக்க என்ன கேட்டால் நான் வந்து ரத்னகுமார் எழுதுனதோட ரீசன் தான் சொல்லுவேன், மேஜர் ஃபேக்டர். அண்ட்
அவர் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் அந்த கேரக்டர் பற்றி இருக்கலாம், இல்லை நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ண விதம். சூரி சார்னு ஒருத்தர் கூட திருப்பி ட்ரெயின் பண்ணோம். ஜிகத்தண்டா ஷட்டனி பண்ணும்போது ஃபுல்லாக அவருக்கு ட்ரெயின் பண்ணோம். ஸோ அவர் கூட ஒரு 10 days ஒர்க் ஷாப் பண்ணோம். ஓகே. பண்ணின சில விஷயங்கள் அது எனக்குள்ள விதுக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த மாற்றங்கள், அந்த லெசன்ஸோ இல்லை அந்த விஷயங்கள்லாம் வந்து சத்யாவோட லைஃப் ஃபிலாசபியாகவே இல்லை, அவனோட தாட் ப்ராசஸாகவே வச்சு டிசைன் பண்ணது சத்யா. ஐ திங்க் நீங்கள் இந்த 29 ஒரு கதையாக பார்க்காம அதை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் அது ஒரு வாழ்க்கை, என்ன படம் பண்ணாலும் அது ஒரு வாழ்க்கையாக பார்க்குறேன். அப்படிதான் ஹோப்ஃபுல்லி இட் கீப்ஸ் ஒர்க்கிங் இதே மாதிரி. ஓகே. இப்போ இவ்வளோ ரசித்து சொல்கிறீங்களா ஒரு விஷயத்த, வேலை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்ப உண்மையாக இருக்குது. அந்த 2 ப்ராசஸுமே ரொம்ப உண்மையாக இருக்குது. பட் தியேட்டரில் அது ரிலீஸ் ஆகும்போது அது இன்னும் இங்கே வந்த ஒரு ஆஃப் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை ஒரு ஆடியன்ஸாக நான் படம் பார்க்குறப்ப எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நான் தியேட்டர் தான் பார்த்தேன், எனக்கு அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. என் கூட பார்த்தவங்களுக்கும் அது திங்க் ஒர்க் ஆச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லிட்டு போகலாம். ஒன்று லாஸ்ட்டில் போகிறப்போ அந்த கவிதையை பற்றி பேசி போனாங்க, அது சூப்பர்ல அப்படின்னு. ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணது அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் நாளதாண்டா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று. அவினாஷ் ரகுதேவன் அவனால தான் செம்ம பர்ஃபார்மருங்க. ஆக்சுவலாக சூப்பர் பர்ஃபார்மர், ட்ரெமெண்டஸ் ஆக்டர். அவனோட பொட்டன்ஷியல் ஐ திங்க் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய விசிபிலிட்டி கிடைக்கும். பார்த்துட்டு ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு அவரோட. அது பேசும். பட் தியேட்டர்கள் ரிலீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரத்னா அவரும் ஷேர் பண்ணி சொன்னார், தியேட்டர்கள் அதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த உன் படம் ஹிட்டு இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்னு நீ என்கிட்ட யாரும் சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு கேஷ்வலாக சொன்னார். அந்த பெயின் இருக்குது. பட் இதுக்கப்புறம் எனக்கு அந்த வெற்றி ஏதாவது கிடைச்சாலுமே ஓகே ஃபைன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எனக்கு இருக்கும் அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி இருக்குது? தியேட்டர்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டா? இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன ஏன்னா ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நான் ஆஃப் கேமரா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு நிறைய அதை பற்றி தாட் ப்ராசஸ் அதுக்கப்புறம் இருந்துச்சு. சரி, ஏன்னா ஷட்டானி அண்ட் மைக்கேல் ஒரு விதமாக தியேட்டர்லேருந்தே வந்து நல்ல பெருசாகவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு போச்சு. ஸோ நான் வந்து நிறைய ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணி ஒருவேளை இப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக ஈர்க்க முடியல, மேபி ஒரு பெரிய ஹீரோ இந்த படம் பண்ணியிருந்தாங்கன்னா மித்த எல்லாருக்குமே இது வந்து ஜஸ்டிஃபை ஆகிருக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் அது எல்லாமே வந்து ஐ திங்க் கொஞ்சம் உடஞ்சி ஒரு மாதிரி ஹீலிங் இதுதான் நினைக்கிறேன். தியேட்டர்கள் இன்னும் பண்ணியிருந்தா ஓடிடி ரெஸ்பான்ஸ் இஸ் சூப்பர். பட் அங்கே பண்ணியிருந்துருக்கலாம், பட் இங்கே நல்லா இருக்கு. காம்பன்சேட் ஆகுதா இல்லை? அதான் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ ரீச் இருக்கு, இவ்வளோ வைடர் அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஓன் பண்ணிக்கிறாங்க. என்னோட வீட்டில் இருக்கிற ஒரு சத்யா, என் வீட்டில் இருக்கிற ஒரு விஜி, அந்த மாதிரி ஒரு ஜோனில் அவ்வளோ பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கும் போது எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஜிகத்தண்டாவில் காத்தின ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க, நீ நினச்சி போகிற லாரன்ஸ் சாரும் சீசரும் போகும்போது நீ நினச்சி போகிற காரியம் நடக்கும், ஆனால் நீ நினச்ச மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரலாக எனக்கு வந்து 29 வந்து அப்படி ஒரு இதுதான். ஏன்னா நான் பார்க்கும்போது நம்ம சென்சிபிலிட்டிஸ்க்காக ரொம்ப அழகான ஒரு படம், நல்ல படம் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், தியேட்டரில் போகிறோம் நல்லா போகுங்கிற ஒரு இதில் தான் வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ், எலெக்ஷன் ரிசல்ட், அவர் பதவி ஏற்கிறதுக்கே அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சூர்யா சார் கருப்பு வந்தாச்சு. ஸோ இம்மீடியட்டாக அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்பேஸ் படத்துக்கு கிடைக்கல. நிறைய பேருக்கு தியேட்டர் வந்ததே வந்து தெரியுமா அப்படிங்கிறது, நான் ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் பீப்புள் ஆர் ஆக்கியபைட் வித் வேறு விஷயங்கள். அதுதான் பிளாக் பஸ்டர் சினிமா மாதிரி ஓடிட்டு இருந்தது இல்லையா. ஸோ பட் ஓகே, நவ் வெரி சாட்டிஸ்ஃபைடு, மோர் தென் சாட்டிஸ்ஃபைடு. இது ரொம்ப கிரேட்ஃபுல் இவ்வளோ அக்செப்டன்ஸ்க்கும் இவ்வளோ லவ்வுக்கும். லைக் ஓகே, இப்போது சத்யாவுக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குது. பட் அது ரொம்ப அழகான மூமெண்ட் வந்து கொஞ்சம் சிரிமா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த மூமெண்ட். அதில் ஐ திங்க் ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், அது சாண்ட்ரோட அந்த வயலினில் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஐ திங்க் நான் ரிங்டோன் மாற்றியாச்சு, நான் என்னோட ரிங்டோன் அப்படியா சீரியஸாக. ஏன்னா அது சம்திங், அது ரத்னகுமார் மேபி அது ஃபஸ்ட் டைம் கேட்டீங்க, அது அவ்வளோ அழுதாரு, அந்த ஒரு போஸ்டாக போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது புரிஞ்சுது. இப்போ சத்யா விஜய் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்கள் அந்த அம்மா போர்ஷன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? பெர்ஃபார்ம் பண்ணும்போது அகைன் நான் பீட் சீன் சொன்ன மாதிரி தான், அந்த ஒவ்வொரு சீன் பண்ணுற டைமில் அதில் பின்னாடி பெருசாக தாட், ஓகே, எதுவும் முடிஞ்ச அளவுக்கு எந்த தாட்டும் வச்சுக்காம மொமெண்ட் நம்ம கேமரா முன்னாடி போகிறோன்னா
நீங்கள் ஸ்விட்ச் ஆகிக்கணும்ல கொஞ்சம். சரி. சில நேரங்களில் கேரக்டர் உடஞ்சி இல்லை யாராவது பேசுவாங்க, ஏதாவது இருக்கும், விதுவாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மொமெண்ட்ஸ் இருக்கும். முடிச்சு போகும்போது ஐ ட்ரை டு பிகம் என்னோட கான்சியஸ்னஸ் எனக்கு எவ்வளோ தூரம் இல்லாமல் இருக்க முடியுமோ அப்படி ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சுன்னா நான் இன்னொன்னே ஒன்று பண்ணலாமே இல்லை ஏதாவது திருப்பி போய் வந்து கேட்டுருவேன். ஸோ இட் ஹேஸ் டு பி சம்திங் ரொம்ப ஆர்கானிக்காக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கணுங்கிறது என்னோட பிலீஃப். அண்ட் அப்படி அந்த மாதிரி ரொம்ப அப்படி நடந்த விஷயங்கள் தான். பட் ஆனால் அதுக்கப்புறமா அதை திருப்பி நானே அந்த சீன் பார்க்கும்போதாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே அம்மாங்கிற எமோஷன் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். பயங்கர கனெக்ட் ஆச்சு தான் கண்டிப்பாக. பார்க்கும்போது என் வீட்டில் ஐ திங்க் எங்கள் அம்மாவும் வந்து ரொம்ப வருஷம் இவன் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. இல்லை ஐ திங்க் அது ரொம்ப அது என்ன நினச்சி ரத்னா எழுதினாருன்னு தெரியல அந்த டைலாக். ஏன்னா இப்போ நீ விஜய் வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னமா உனக்கு பிடிச்சதை பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். அதான் ஏன்னா போனான்னா முன்னாடியே சொல்கிறான் இல்லையா ஜெயிலுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப வருஷமாக அம்மா கூட பேசாமலே இருக்கிற ஒரு பையன், அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு மொமெண்ட் அந்த எல்லா பர்சனல் சண்டையாக இருக்கலாம், ஈகோவாக இருக்கலாம், என்ன கிளாஷாக இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு மொமெண்ட்டில் என் அம்மா நான் சிரிக்கிறது நான் ஒரு தடவையாவது பார்த்தேன். நான் நாளைக்கு செத்துட்டேன்னா நான் ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிறத கேட்குறது தான். அப்படிதான் கன்செப்ஷுவலைஸ் பண்ணது அப்படிதான். அது ரொம்ப சூப்பர் சீனு அது சீரியஸ்லி. அது பர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், அது தெரியல எல்லாமே சேர்ந்து இந்த டீம் ஒர்க்காக பண்ணது அது பயங்கரமாக இருந்துச்சு. உங்கள் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ஐ திங்க் இந்த மேன்ஷனு இந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்கள் பேச்சுலர் மேன்ஷன்? நான் சத்யபாமாவில் படித்தேன். சரி 4 இயர்ஸ் முடிக்க வேண்டிய கோர்ஸு 5 வருஷம் படித்தேன் நான் அரியரில் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் ஒரு பர்டிகுலர் விதமாக வளர்ந்து அந்த பையனுக்கு ரொம்ப கிரவுண்டிங்கான என்னை ரொம்ப ஹம்பிள் ஆக்குன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பீப்புள்னால் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும். நான் அவங்க கூட ஒரு 3-4 வருஷம் வெளியே தங்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன தடவை பஸ்ஸில் டவுன் பஸ் சிட்டி பஸ்ஸில் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய விஷயம் அந்த மாதிரி. இப்போது சத்யாவுக்கு ஒரு விஜய் எப்படி அந்த ஒரு மொமெண்ட்டில் பஸ்ஸில் போனதில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாலோ அந்த மாதிரி. ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் மேன்ஷனில் இல்லை, நாங்கள் கேளம்பாக்கம்ல ஒரு சின்ன ரூமில் ஒரு 10-12 பேர் அடைஞ்சு ஒரு 2 bedroom வீட்டில். நீங்கள் படத்தில் பார்க்கறதுல ரொம்ப டீசெண்டாக இருக்கும். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தோட குப்பை ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஐவ் லிவ்ட் ஒரு லைஃப், ரொம்ப சாதாரணமான ஹம்பிளிங்கான ஒரு லைஃப். அண்ட் என்னோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயர்ஸ்னால் அந்த இயர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒன்று காலேஜ் டைம் அண்ட் அந்த ஹோல் டைம் அங்கே நிறைய விஷயங்கள். அது எங்கேயாவது இங்கே லைட்டாக பார்த்த மாதிரியாவது இருந்ததா இந்த ரோல் பண்ணும்போது? ஆமாம் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் இதில் மேன்ஷனுங்கிற அந்த செட்டப்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கேன்னா அங்கேயே வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்ல. ஏன்னா நான் தங்கியிருக்கேன். ஓகே, ரொம்ப பெஜாரான ஒரு மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணியெல்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய நல்லாவே இருக்கு. 4 வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இல்லை, சென்னை வருவேன் போவேன், 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துடுவேன். அப்போ என் கூட காலேஜில் படித்த பசங்க சென்னையில் வேலை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி ஒரு வீடு அப்படிதான் தங்கியிருப்பாங்க. எனக்கு ஊருக்கு போனால் எனக்கு பிடிக்காது. நான் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை கிளம்பி இவங்க கூட வந்து ஒரு 5 நாள் 2 ஸோ மாசத்துல 2 தடவை என்ன பண்ணாலும் வந்துடுவேன். எனக்கு என் பசங்க, எனக்கு அந்த லைஃப் என்ன பண்ணுவோம்னு தெரியாது, சும்மா இருக்கணும், அவ்வளோதான் எக்ஸிஸ்டிங், அவ்வளோதான். அது லிட்டுக்கு ஒரு மீன் பார்த்தேன், தப்பா அதை எடுத்துக்க வேணாம், என்ன அடிச்சிட்டு ரத்னா இதை எழுதுனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இது என்ன எப்படியா பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஐ திங்க் இந்த இடத்துல வி ஷுட் கிவ் கிரெடிட்ஸ் டு ஆல்சோ பிரீத்திக்கும். ஆமாம்மா, பிரீத்தி நாங்கள் எல்லா இடத்துலையும் பிரீத்தி, அதாவது நான் ஃபஸ்ட்டு டைம் ரத்னா நான் மீட் பண்ணும்போது அவர் வந்து பிரீத்தி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் கதையோட ப்ரீஃபே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்பவே வந்து சொன்னார். ஸோ நான் என்னோட தாட்டில் அப்போலேருந்தே அது வந்து பிரீத்தியோட ஃபேஸாக அப்படியே தான் இருந்துச்சு. படிக்கும்போது நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போதும் நான் வந்து விஜய் வந்து நான் பிரீத்தியை இமேஜின் பண்ணி தான் படித்தேன். அண்ட் ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இல்லை இந்த ஹைட் இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்டில் இருந்ததா டெவலப் பண்ணதா? என்னது ஹைட்டு வாழ்க்கை பூரா ஒன்று அண்ணாந்து இதாக இருக்கும். இல்லை ஐ திங்க் அது அவர் டெவலப் பண்ணு. சரி
ஸ்டோன்மென்ஸ்லேருந்து விது ஹீரோவாக பண்ணலாமா கேட்குறப்போ அப்போ அவருக்கு வந்த தாட்டாக வந்து சரி இப்படி பேரிங்காக வந்து இப்படி இருந்தாலும் நல்லா இருக்குமே அவர் அதுக்கப்புறமா அது யோசிச்சு பண்ணின விஷயம் தான் அது. பிரீத்தி இல்லைன்னா இந்த இந்த படம் இப்படி இருக்குமான்ட்டு எனக்கு தெரியல. பிரீத்தி இஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம். எஸ் ஃபார் மீ விஜய் இஸ் த சோல். விஜய் இல்லைன்னா சரி. ஆமாம், ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தாரு, விஜய் இல்லைன்னா சத்யா இல்லை, சத்யா இல்லைன்னா 29 இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நேற்று ஒரு இதில் போட்டிருந்தாரு. அது விஜய் இல்லைன்னா சத்யா கஷ்டம்தான். அதே இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ன்ட்டு தான் ஐ திங்க் எல்லா பசங்களுக்கும் ஒரு ஆசை. அஃப்கோர்ஸ் இவ்வளோ புரிஞ்சுக்கிற மட்டும் வேணாங்க, ஃப்ரெண்டு வேணும், யாராவது ஒருத்தர் வேணும்ல. அது மாதிரி லைஃப்லேயே சில விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லா நேரமும் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்ல போகிறது கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப ஹார்ஷான ரியாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொல்கிறோம். சொன்னப்போ இம்மீடியட்டாக கோவம் வரும், 10 நாள் பேசாமல் இருப்போம், இல்லைன்னா கொஞ்சம் சில மாதங்கள் வருஷங்கள் பேசாமல் இருந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி சொன்னதோட அது எப்படி லைஃப்பில் என்னவா டிரான்ஸ்லேட் ஆகும் லேட்டர் ஆன் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நம்ம யோசிக்கிற விதத்துலையோ இல்லை நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்துலையோ ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரும். ஸோ எல்லாருக்கும் மணி மாதிரி ஒரு இல்லை அது எப்படி அது கன்வெர்ட் பண்ண அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். சத்யாவுக்கு விஜய்க்கு நடக்கிற பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான். ஆமாம், அதுக்கப்புறம் சத்யா அந்த கேரக்டர் வெறுக்கவே இல்லை ஃப்ரெண்டை. கேஷ்லாக வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அவங்களோட பிரேக்கப் கிளைமேக்ஸ் ஒரு மூமெண்ட் நடக்கிறப்போ அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான். அவருக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் கூடயே இருக்கு அந்த இடியாப்பம் அந்த மேட்டர் ஒன்று, அது பயங்கரமாக ஒர்க் ஆன மூமெண்ட். அண்டு இந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது, உன்னால வெறுங்கை வச்சுட்டு வரவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது த்ரூ அவுட்டா இந்த சேவ் த கேட் மாதிரி இதெல்லாம் படிக்கிற அவர் எழுதியிருந்தாரு. ஸோ அதில் நான் படித்து முடித்தோடனே சில விஷயங்கள் நான் வந்து இந்த வெறும் கை வீசிட்டு வர முடியாதா, பிரேக்கப் ஆகிற இடம், கட் அவுட்டு பார்த்துட்டு மகேந்திரன் கேரக்டர் வந்து சொல்லும், நான் எனக்கு கட் அவுட்னு சும்மா கலாய்ச்சிட்டு எனக்கு நம்ம ஊரில் எனக்கு கட் அவுட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு படிக்கிறப்பவே வந்து ரொம்ப நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். பயங்கரமாக இருக்குது இந்த இடம், இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரையே எஃபர்ட்டே இல்லாமல் ஒரு ரொம்ப ஹீரோயிக்காக ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்குண்ணா. இல்லை ஐ திங்க் நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணேன்ல, நான் பார்த்துருந்தா ஒரு 3-4 கிளாப் வர்த்தி மூமெண்ட்ஸ். அது ஆப்வியஸாக அந்த எக்ஸாம்பிள் கட் அவுட் சீனு அண்ட் மகேந்திரனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒன்று. ஆமாம், ஒரு மகேந்திரனுக்கும் ஒரு ஆர்க்கு சரியுமா, அவ்வளோ கெட்டவனும் கிடையாது. அதாவது ஒரு என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக சுற்றுற ஒரு பையனாக தான் இருப்பானே தவிர அவன் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் வில்லனானா இல்லை. கதைக்கு வில்லன் வந்து அவினாஷ் தான், மணி தான். ஸோ இவங்க 2 பேருக்கு. ஆனால் அது ரொம்ப எல்லாமே ரொம்ப டெலிகேட்டான விஷயங்கள். கொஞ்சம் இப்படி அப்படி போனாலும் ஜென்ரலாக இருக்கிற ஒரு ட்ரோப்புக்குள்ளே க்ளீஸேவாக ஒன்று விழுந்துடும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி எழுதுனா வந்து அது அந்த அவினாஷோட கேரக்டர் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்களே, கதை போயிட்டு சொல்லிட்டு. அது ரத்னாவோட ரியல் லைஃபோ மிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு இல்லை அவர் என்னன்னா நம்ம எங்கள் இதில் பேசும்போது லாஸ்ட் டைம் பேசும்போது அவர் சொன்னார், மேதம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அந்த ஷார்ட் ஃபிலிம் படமாக்கணும்னு போனால் எனக்கு நான் சொல்கிற கதையை விட இது நல்லா இருக்கு, இதை பண்ணுங்க. மேபி எனக்கு அப்படி கனெக்ட் ஆச்சு, அப்படி இருந்திருக்குமா அப்படிங்கிறது நிறைய. ஆனால் பர்சனல் லைஃப்லேருந்து அவர் பார்த்த மக்களும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் நிறைய அந்த படம் பிரதிபலிக்குதுன்னு இருக்கு, நிறைய இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஸ்டார்டிங்ல என்ன சொன்னது அந்த அடையாளம் மேட்டர், அதை பற்றி பேசுனீங்க. அண்ட் 28க்கு 29க்கு ஓகே ஒரு வருஷம், ஆனால் அந்த 29க்கும் 30க்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது. ஆமாம், இது 29 to 30 ரொம்ப நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், அது திருப்பி உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்போ சொன்னது ப்ரொமோஷனு, அது இப்போ கனெக்ஷன். ஸோ 29 வயசில் தாங்க நான் ஃபஸ்ட்டு பேட்டையில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஒரு சின்ன பாபி டெரர் பாய்ஸ் கேங் பின்னாடி இல்லையா. ஸோ அது படம் ரிலீஸ் ஆனது என்னோட 29 வயசில். இல்லை உனக்கு நடிக்க வரல, இல்லை நீ வேறு ஏதாவது பண்ணு. அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தேன் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நல்லா படிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு MBA நல்லா படிச்சிருந்தேன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு போய் ரொம்ப எஃபர்ட்டில் போட்டு லைஃப்பில் ஏதாவது ஒரு முதுகெலும்பு மாதிரி வேணும்ட்டு ஃபால் பேக் ஆன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சினிமா தான் வேணும்ன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. நான் பேட்டை ரிலீஸ் ஆனது 29 வயசில். அப்போ தான் வந்து இல்லை உனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறீங்கள, இப்போது இதில் 29ல் அவினாஷ் மணி மாதிரி என்னோட லைஃப்பில் கார்த்திக் சுப்ராஜ் தான் அந்த 2 ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கேரக்டர் நடிக்க வரல. கிளம்பி ஊருக்கு போயிடு, சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாது,
இந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது ரொம்ப ஹார்ஷான ஒரு கான்வர்சேஷனாக அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. பட் ஆனால் அந்த கான்வர்சேஷன் நடந்ததுனால தான் நான் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போய் 2 பேர் 3 பேர்கிட்ட ட்ரெயின் பண்ணுறேன். இதுக்கான எஃபர்ட்ஸு என்னோட எஃபர்ட்ஸும் இதை பற்றி நான் யோசிக்கிற தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக மாறினது அந்த ஒரு நாள் ஒரு கான்வர்சேஷன்லேருந்து. அது 29 வயசில் தான் நடந்தது. ஓகே. அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே. ஆமாம், மித்த எல்லாம் அது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆச்சு, தலைவர் கூட நடித்த படம் ஆன் ஸ்க்ரீன் ரஜினி சார் கூட வரும். இது வந்து ஒரு ட்ரீம் எல்லாம் தாண்டின அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய ஹாப்பினஸும் இருந்துச்சு. பட் அங்கேருந்து தான் என்னோட தேடல், நான் ஒரு ஆக்டராக என்ன ஐடென்டிட்டி இருக்குது, இல்லை என்ன நம்ம என்ன வேலை பண்ணுறோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அண்ட் அதுக்காக நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போடுறோம், அந்த எஃபர்ட் எப்படி என் லைஃப்பில் நிஜமாலே ட்ரான்ஸ்லேட் ஆகுதா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பித்த வயசு வந்து 29 வயசு தான். அங்கே ஆரம்பிச்சதான். அங்கே ஆரம்பிச்சது தான். ஸோ 29 இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம் தான். அது அந்த மேனிஃபெஸ்ட் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரத்னா இப்படி ஒரு கதையை விதுகிட்ட கொண்டு வந்ததும், ஸோ 29 ஏஜில் நமக்கு நடந்தது 29 ஒன்று அமையிறது அப்படிங்கிறது ஐ திங்க் சம்திங். ஆமாம், கண்டிப்பாக. இது இல்லைம்மா, நான் ரத்னாவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ இது அவருக்கு ஞாபகமே இருக்காது. சரி. ஆனால் மேதமானில் வந்து ஒரு அமெரிக்கா மேப்பில் கேரக்டர் ஒன்று சும்மா அப்படி வந்துட்டு அப்படி போகும். பிரியா பவானி சங்கர் கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கே ஒரு மாப்பிள்ள வந்துட்டு போ. நான் அதுக்கு ஆக்சுவலாக ஆடிஷன் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ண படம், ஆடிஷன் பண்ணி ஓகே விது பண்ணலான்ட்டு சொன்னது ரத்னா தான். அவருக்கு இன்னைக்கு வந்து அதோட ரிமெம்பரன்ஸே இல்லை. நிறைய அவர் வாழ்க்கையில் நடந்துருச்சு. பட் ஆனால் வந்து அப்போ வந்து பண்ணிவிட்டு அப்போ இமீடியட்டாக அட்வைஸ் பண்ணது அமெரிக்கா மாப்பில் மட்டும் வேண்டாம், அப்படியே வந்து இது பண்ணிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஃபர்தரில் வரலாங்கிறது அட்வைஸ். அதுக்கப்புறமா சரி இல்லை வேணான்னு சொல்கிறப்ப யாரோ ஒருத்தர் அது பண்ணாங்க. பட் ஆனால் அது அவருக்கே வந்து பெருசாக வந்து ஞாபகம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்னை ஆடிஷன் பண்ணி ஓகே சொன்னது வந்து அதுவும் ரத்னா தான். நான் அப்போது வந்து ஒரு படத்தோட ஸ்க்ரீனிங் போனப்போ கேட்டேன், நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்களா பெரிய டேரக்டர், உங்கள் படம்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாம் மாறினதுக்கப்புறம் இல்லை மாறிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்போ என்ன யோசிப்பா, இவன் வேறு கோயம்புத்தூர்ல வந்து சும்மா ஏதாவது வந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி என்ன யோசிச்சாருன்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், அப்படியே தான் இருக்காரு. இன்னமும் கூட இயல்பாக ஒரு மனுஷனாக மாறி இருக்காருன்னு தான் சொல்லுவேன். பக்குவப்படுத்துறீங்க எனக்கு அவர் பர்சனலாக வாட் ஐவ் சீனும் அது. ஓகே. இப்போது நீங்கள் மேதமான் எடுத்தனால நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கு, இப்போ எல்லாரும் சொல்கிறது அந்த மேதமான் இந்த ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி தான் இப்போ பார்க்குறாங்க. மேதமான் ஒரு பஸ் ஃபோட்டோ போட்டு ஒரு ரத்னகுமார் சென்டரில் கண்டக்டர் போட்டு உட்காந்து கிராஸ் ஓவர் மாதிரி. நான் ஆஸ் அ ஃபேனாக கேட்குறேன், அந்த படத்தை நீங்கள் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்துருக்கீங்க. ரைட்டிங்காகவும் சரி, அது விஷுவலைசிங் வரைக்கும் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம்ஸ் டு ஹேவ் அன் ஆடியோ சிடி நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஆல்பம்ஸ் என்கிட்ட கடைசியாக என் கையில் இருக்கிற. ஐ ரிமெம்பர், எனக்கும் அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாராவது சிடி ரிலீஸ் பண்ணாங்களான்னு பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நான் வச்சிருக்கேன். மேதமனோட சிடி ஓப்பன் பண்ணாம ஸ்டோன் பெஞ்ச்ல இருந்து நான் எடுத்துட்டு போன ஒரு சிடி அப்படியே வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கனெக்டா எனக்கு அவரு கூடவும் அவரோட படங்கள் அந்த வேர்ல்டு கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சுத்தி தான் எனக்கு அதான் சொல்ல மேனிஃபெஸ்டோ கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு நான் கேட்க வந்து ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும், அந்த விவேக் பிரசன்னா அண்ட் இந்துஜா அவங்களோட அந்த ப்ரப்போசல் சீன் ஒன்று இருக்கும். அது ஐ திங்க் மேதமனோட ஒன் ஆஃப் த ஐகானிக் சீன். அந்த படத்துலேயே வந்து மேதமான டக்குன்னு இந்த சீனை தாண்டி நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சீன் தான் நான் படம் பார்க்க வச்சுது, படம் அவ்வளோ பிடிக்க வச்சுது அப்படின்னு. ரொம்ப ஸ்பெஷலான அந்த சீன் விது. அந்த சீன் எனக்கு எப்படி, உங்களுக்கு எப்படி? அதுதான். ஸோ அது அவ்வளோ டெலிகேட்டான ஒரு லைனை. அதாவது ரியல் லைஃப்பில் ஆயிரக்கணக்கான பேருக்கு இது நடந்திருக்கலாம். ஃப்ரெண்டு வந்து தங்கச்சியை லவ் பண்ணிட்டான், இல்லை லட்சக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்கும் நடக்கும். அது எதுவுமே வந்து பிளான்டுன்னு சொல்ல, எதுவுமே ரொம்ப கரெக்டாக நல்லா முடிஞ்சிருக்கு. இம்மீடியட்டாக எமோஷன்ஸ்னு வந்துச்சுன்னா சண்டை வந்துடும், டிஸ்டன்ஸ் வந்துடும், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குமே தவிர இவ்வளோ டிக்னிஃபைடாக இவ்வளோ அழகாக வந்து அதை காட்டின ஒரு சீன் வந்து அது இட்ஸ் வெரி ஐகானிக் சீனுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டிஃபைனிங்கான ஒரு சீன் சினிமாவுக்கு. இப்படி நம்ம சோஷியலாக நம்ம இப்படி ஒன்று நடந்ததுன்னா இது நம்ம அவ்வளோ ஜட்ஜ் பண்ணுவோம், இல்லை அதை பற்றி அவ்வளோ தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு எமோஷனாக இருக்கிற ஒரு இடத்த அவ்வளோ அழகாக இது தப்பாக தான்ட்டு இல்லை, இது கூட மெச்சூரிட்டியோட பக்குவமாக பண்ணலான்ட்டு காட்டின ஒரு சீன்.
படத்தில் அவரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். வேற யாரும் அவ்வளோ டெஃப்டாக அந்த மாதிரி ஒரு எமோஷன் ஹேண்டில் அதனால தான் அதை பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மௌனராகம்ல இருக்கு, ஓகே சொல்கிறேன், இது ஃபென்டாஸ்டிக் ரைட்டர், ஃபென்டாஸ்டிக் ரன், இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அது இப்போ புதுசாக வேறு பாட்டம் கொடுத்தாங்க, கவிஞர் ரத்னவல்லுவர். அதான் இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அதுவும் வந்து ஐ திங்க் யூனோ அதுவும் பேசணும்னு தான் நினைக்கிறேன். லைக் அவர் ஒன்று எழுதிடுறாரு, ஆனால் அதை இவ்வளோ அவர் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ போய்ட்டிக்காக ஒன்று. இஸ் எ வெரி யூனிக் ஒரு வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சினிமாவில் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் யாருமே இல்லை. ஸோ ரத்தன கட்டி தான் பொக்கிஷமாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் சீனை பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, 29 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீன்ஸை பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது டப்பிங்கில் நிறைய மெனக்கட்டிங்களோ? ஏன்னா இப்போது நான் அந்த பிரேக்கப் சீனே சொல்கிறேன். பிரேக்கப் சீனே வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு இப்போது ஐ மீன் அந்த புக்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டைலாக் ஒன்று பேசிட்டு வந்துடுங்க. எனக்கு அங்கே அவ்வளோ ஹஸ்கியாக அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக வந்திருக்குமா, இல்லை டப்பிங்கில் மெனக்கெட்டு இருப்பாராங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்குது. இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணும்போதே ஓகே இருக்குது தான். சத்யா என்ன இருந்துச்சோ அது நாங்கள் பார்த்தது தான் அங்கேயே இருந்தது. டப்பிங்கில் வந்து லிட்ரலாக நான் என்ன பைலட்டில் பண்ணியிருந்தேனோ அதை தான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணே தவிர எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். எனக்கு தெரியப்படலையா? இல்லை, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். எனக்கு அங்கே ரெக்ரியேட் பண்ணது அப்படியே தான் வேணும். அதாவது சில இடத்துல ரொம்ப அழற இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ அழ வேணாமே, அது ஒரு ஹீரோக்கு இது இல்லை, இந்த ஜோன் ஏன் போகணும், ஆடியன்ஸ் அவையாக போயிடுவாங்க, இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கூட டைரக்டர் வாஸ் ரொம்ப ஸ்டபன், இல்லை இப்படி தான் இருக்கணும்னு. நானும் எனக்கும் அது கரெக்டாக தான் பட்டுச்சு. சரி இருக்கட்டுமே, ரொம்ப மேட்சோவாக அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு மட்டும் இல்லை, இவ்வளோ ஜென்டலாகவும் இவ்வளோ எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு பையன், நான் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் அழுதுருக்கேன், நான் ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கேன், நான் வெடிச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரு பையன் லைஃப்பில் இருக்கிறது தானே. மேபி வி டோன்ட் ஆல்வேஸ் வாண்ட் டு ப்ரொஜெக்ட் வெளியே, எனக்கு இந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது, இல்லை நான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள், இல்லை நான் கொஞ்சம் சாஃப்டான ஆளுன்ட்டு நிறைய பேர் வந்து அதை மறைக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆம்பளைனா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அப்படி தான் ஒரு ஆண் டிஃபைன் பண்ணிக்கணும்னு இல்லை. ஒரு மனுஷன், அவனுக்கு இந்த எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுன்னா அது இவனுக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே இருக்கட்டும். இந்த கேரக்டர் இவர் இப்படி தான் எழுதியிருக்காரு, ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷனை தான் எழுதியிருக்காரு, எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. வி வர் ஏபிள் டு கோ அண்ட் ப்ரெசென்ட் இட். அப்படி எந்த ஹீரோயிக் தன்மையும் மேனரிசம்ஸும் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இந்த கதை கேட்கல. ஓகே, நீங்களும் உங்களுக்கு பண்ண தோணும் என்ன எனக்கு தோணலை. படித்தப்போ நம்ம மைண்டில் ஒன்று ஓடும். அண்டு பர்ஃபார்மன்ஸாக எதுவுமே வந்து நான் முன்னாடியே டிசைன் பண்ணி அப்படிலாம் பண்ணுவேன். நான் ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன், அது வந்து டைரக்டர் கேட்டு அதனால அவருக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பிச்சிருந்த வீடியோ. ஓகே, பட் ஆனால் ஜென்ரலாக எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். சீன்ஸாக சொல்லுவேன், கேரக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரெக்கார்ட் பண்ணி பார்த்து அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருக்கும். பட் எந்த எழுதுகிற சீன்ஸோ எதுவுமே வந்து ஐ டோன்ட் ரெக்கார்ட் ஏதோ ரிஹர்ஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் யாராவது கேட்டால் வேண்டாம், அப்படியே போய் ஆர்கானிக்காக ஒன்று பண்ணலாம், அங்கே தான் அந்த மேஜிக் இருக்குது. அங்கே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இம்ப்ரூவைஸ் மாற்றிக்கலாம். அதுக்கு அடாப்டபுளாக இருந்தால் ஐ திங்க் போதும் இல்லையா? நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணது ஏதாவது இருக்கா 29ல்? 29ல் இம்ப்ரூவைஸ் தேவைப்படலையா? தேவைப்படல. அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ எங்கேயுமே எந்த எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப மனசுலேருந்து இருக்கிற ஒரு கேரக்டராக மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர இவனுக்கு வேற எதுவும் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவாக எதுவும் ஆட் பண்ணணும் இல்லை. இப்போ ரெட்ரோனா கூட உணர்வுகளை கடத்தினா போதும், அந்த உணர்வை கடத்தணுங்கிறது மட்டும்தான் இன்டென்ஷனாகவே இருந்துச்சு தவிர இப்போ ரெட்ரோவில் நான் 1-2 இம்ப்ரூவைஸ் நாட் மை டைப் சொல்லிட்டு கை துடைக்கிறேன்னா அந்த கை துடைக்கிறது ஒரு இம்ப்ரூவைசேஷன். அந்த மொமெண்ட்ல தோணுனது அவனுக்கு மைக்குக்கு தோணுச்சு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எந்த மொமெண்ட்ஸும் அப்படி அந்த மாதிரி கேரக்டரே தேவைப்படல. இந்த அவர் எழுதுனதுலையும் தேவைப்படல, எனக்கும் எந்த மொமெண்ட்லையும் அந்த மாதிரி ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணி அதாவது பண்ணணும்லாம் தேவைப்படல. அது இப்படியே பண்ணணும்னா போதும். இவனை கரெக்டாக இவனோட மனசு என்னவோ அது அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது இருக்கணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.